ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல இந்திரதேவனோட பங்கு என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்திரதேவன் அகல்யா மேல ஏன் ஆசைப்பட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க அகல்யாவோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இந்திரதேவன் அகல்யாவை எப்படியும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஒரு நாள் அர்த்த ராத்திரியில அகல்யா கௌதம ரிஷி ஆசிரமத்துக்கு வெளியில வந்து நின்னு சேவல் கூற மாதிரி சத்தம் போடுறாரு. உடனே கௌதம மகரிஷி காலையில அடிச்சு சேவல் கூவிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்திரிச்சு சந்தியாவந்தனம் செய்யறதுக்காக பக்கத்துல இருக்கிற நதியை நோக்கி நடக்கிறாரு. அவர் வெளியில போன உடனே இந்திரதேவன் தன்னை கௌதம மகரிஷியா உருமாத்திக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போறாரு. அகல்யா பொறுத்தவரை கௌதம மகரிஷி காலையில சந்தியாவந்தனம் பண்றதுக்காக போனாரு, ஆனா திரும்ப வந்துட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்திரதேவன் அகல்யாவை நெருங்குறாங்க. அகல்யா தன்னோட கணவர் தன்னோட தாம்பத்தியத்துல ஈடுபடுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்திரதேவனோட தாம்பத்தியத்துல ஈடுபடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கௌதம மகரிஷி சுற்றி இருக்கிற சூழலை பார்த்து இன்னும் காலையில ஆகல, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு தன்னோட ஞான திருஷ்டியில என்ன நடந்ததுன்னு பாக்குறாரு. அவரோட ஞான திருஷ்டியில இந்திரதேவனோட சூழ்ச்சி தென்பட உடனே ஆசிரமத்துக்கு திரும்புறாரு. கௌதம மகரிஷி ஆசிரமத்துக்கு வர்றதுக்குள்ள இந்திரதேவன் அகல்யாவோட தாம்பத்தியத்துல ஈடுபட்டுட்டு மகரிஷி வந்துட்டாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடம்ப ஒரு பூனையா மாத்திக்கிட்டு பூனை அந்த வீட்டுல இருந்து வெளியில போற மாதிரி போறாரு. இதுக்காக தான் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா நம்ம இந்த கலியுகத்திலையும் இன்றளவும் சொல்றோம், பூனை மாதிரி இருந்துட்டு என்ன தப்பு பண்றான் பாத்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். கௌதம மகரிஷி அந்த பூனையை பார்த்து இந்திரதேவன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த பூனை மேல தெளிச்சு சாபம் விடுறாரு. நீ ஒரு பெண் உறுப்பை தேடி வந்ததுனால உன்னோட உடம்பு முழுக்க 1000 பெண் உறுப்பு தென்படும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அகல்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க கௌதம மகரிஷியோட கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. இந்திரதேவன் தன்னோட தவற உணர்ந்து 1000 பெண் உறுப்போட வெளியில தலை காட்ட முடியாம முடங்கி போறாரு. சில வருடங்களுக்கு பிறகு சிவபெருமான் மேல கடும் தவம் இருந்து சிவபெருமானோட அருளால அந்த 1000 பெண் உறுப்புகளும் 1000 கண்களா மாறுது. அதனாலதான் இன்னைக்கும் இந்திரதேவனுக்கு 1000 கண் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ராமரோட பாதத்துல இருக்கிற தூசி பட்டு அகல்யாவுக்கு சாப விமோக்ஷனம் கிடைச்சு ராமர் மூலியமா அகல்யா மறுபடியும் கௌதம மகரிஷியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. இன்னும் நீங்க இந்திரதேவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இந்திரதேவனுக்கு ஏன் நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, என்னதான் 1000 காரணங்கள் இருந்தாலும் இன்னொருத்தரோட மனைவியை அடையணும் அப்படின்னு நினைச்ச அந்த நினைப்பு ரொம்பவே தவறானது. அதுக்காக தான் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இந்திரதேவனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.